ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு சொல்ல வந்தது இந்த கோயில் பற்றிய சிறப்புகள் தான். உங்களுக்கு எந்த மன கஷ்டம் இருந்தாலும், என்ன மனக்கவலை இருந்தாலும் நான் சொல்ற இந்த முருகன் பத்தி கேளுங்க. உங்க கவலையெல்லாம் உடனே தீர்ந்துவிடும். இந்த வீடியோ பார்த்த பின்னர் இந்த கோயிலுக்கு போய் வந்தீங்கன்னா, உங்க கஷ்டம் எல்லாமே தீர்ந்துவிடும். உங்க குறைகள் எல்லாமே தீர்ந்துவிடும். ஆகையால இந்த கோயிலுக்கு நீங்களும் ஒரு முறை போய் பார்த்துட்டு வாங்க. இந்த முருகனை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்க பிரச்சனைகள்லாம் உடனே தீர்ந்துரும். இந்த கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கொடைக்கானல் பூம்பாறை கிராமத்தில் தான் இருக்குது. நம்ம இந்த கொடைக்கானல்லேருந்து பூம்பாறை கிராமத்துக்கு குறைஞ்சது 16, 17 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும். இந்த 16, 17 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸும் நீங்கள் கஷ்டப்பட்டு போகிற மாதிரி இருக்காது. அத்தனையும் சைட் சீன் சுற்றி பார்த்துக்கிட்டே போகலாம். அழகான பள்ளத்தாக்குகள், அழகான கிராமங்கள், மலைமூடுகள் எல்லாம் சூப்பராக இருக்கும். அப்படியே பார்த்துக்கிட்டே இந்த பூம்பாறை கிராமத்துக்கு போனீங்கன்னா, பூம்பாறை கிராமமும் செம அழகாக இருக்கும். நீங்கள் பூம்பாறை கிராமத்துக்கு போனீங்கனாலே திரும்பி வரவே மனசு தோணாது. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு இடமா இருக்கும் பூம்பாறை. அந்த பூம்பாறை கிராமத்தில் தான் இந்த குழந்தை வேலப்பர் முருகன் அமைஞ்சிருக்காரு. இந்த குழந்தை வேலப்பர் அமைந்ததன் காரணம் 3000 வருடங்களுக்கு முன்னர் போகர் சித்தரால் இந்த சிலை வடிவமைக்கப்பட்டது. அதுவும் நவபாஷணத்தால் இந்த சிலை வடிவமைக்கப்பட்டது. இது நம்ம பழனி முருகன் தோன்றியதற்கும் முன்னரே இந்த கோயில் தோன்றப்பட்டது. இந்த போகர் சித்தர் இந்த கோயிலை உருவாக்கியதன் பின்னர் அதுக்கப்புறம் அவருடைய சீடரான புலிப்பாணி சித்தர் இதை வழிநடத்தி சென்று வந்திருக்கிறார். ஆகையால் இந்த கோயிலின் சிறப்பு பார்த்தீங்கன்னா மிகவும் பழமையான கோவில். இந்த கோயிலுக்கு நீங்கள் சென்று முருகனை வழிபட்டு வந்தீங்கன்னா நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ அது கட்டாயம் நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்து போகிறீங்களோ அதுவும் நடக்கும். நீங்கள் சொல்லவே வேண்டியதில்லை. அடுத்த முறை நீங்கள் திரும்பவும் இந்த முருகனையே நீங்கள் திரும்ப போய் பார்க்கணுன்ற அளவுக்கு இந்த சிறப்பான கோயில் அமைஞ்சிருக்கு. நீங்கள் ஒரு முறை சென்று வாருங்கள். அடுத்த முறையும் நீங்கள் திரும்ப போக உங்கள் மனசு உண்மையிலேயே தூண்டிவிடும். நான் அங்கு போய் சென்று வந்தவுடன் அடுத்த ஒரு வாரத்திலேயே எனக்கு நல்ல வேலை அமைஞ்சுது, நல்ல வீடு அமைஞ்சுது, நல்ல தொழிலும் இப்போ அமைய போகுது. அதனால் எல்லாமே சிறப்பாக இருக்குது. நீங்களும் சென்று வாருங்க. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா, இது குறிஞ்சி ஆண்டவர் கோயில். குறிஞ்சி ஆண்டவர் கோயில் இதுவும் பக்கத்தில் அந்த கொடைக்கானல் சிட்டிக்குள்ளேயே ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது. இந்த குறிஞ்சி ஆண்டவர் டெம்பிளுக்கும் நீங்கள் அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த குறிஞ்சி ஆண்டவர் டெம்பிளையும் போய் பார்த்துட்டு வாங்க. குறிஞ்சி ஆண்டவரும் நல்ல சிறப்பான முருகன் தான். அதில் என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்துட்டு வரணும் அப்படின்னீங்கன்னா, நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல, மரத்தாமரைன்ற ஒரு விஷயத்தையே பார்த்ததில்ல. ஆனால் இந்த கோயிலுக்கும் பின்பகுதியில் போனீங்கன்னா இந்த மரத்தாமரைன்ற ஒரு மரம் இருக்குது. இந்த மரத்தில் தான் அந்த தாமரை பூ பூத்திருக்கும் பாருங்கள். இந்த தாமரை பூ கீழே பூக்கிறதில்ல, இது இந்த மரத்தில் மட்டும்தான் பூக்கும். ரொம்ப அற்புதமான காட்சியாகவே இருந்தது இந்த மரத்தாமரைன்றது. மரத்தாமரை நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. நீங்களும் பாருங்கள். பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.